இவனுடைய விடுதலை என்னன்னு மற்றவங்களுக்கு தெரியவே தெரியாது, இவனுடைய இயக்கம் என்னன்றது மற்றவங்களுக்கு தெரியவே தெரியாது, இவனுடைய பிரச்சனை என்னன்றது மற்றவங்களுக்கு தெரியவே தெரியாது. இவன் பிரச்சனை இதுதான்டா, அவன் நம்மளோட சொந்த ரத்தம்டா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களை அரசியல்படுத்தியது சீமான். அதை பிடிச்சிக்கிட்டு தான் இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி, விநாயகம் போன்ற பட்டியல் சமூகத்தினுடைய போராளிகள் எல்லாம் சீமானோட கரம் கோக்குறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொதுவான கட்சி, அது சாதி கட்சி அல்ல அப்படின்ற அளவுக்கு இவங்க தங்களை தாங்களே மறைத்து கொண்டு திராவிடத்துக்கு பின்னாடி ஒளிந்து கரைந்து போன கட்சிகளாக மாறிட்டாங்க. இன்னொன்னு நீங்க பாப்பீங்க, தொடர்ந்து சீமானவர்களின் பொதுக்கூட்டம் அந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் இந்த பாதுகாப்புக்கு வராங்க இல்லையா போலீசார், அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சியா சீமானவர்களினுடைய பேச்சை கேட்கும் போது ஒரு புத்துணர்ச்சியா இருப்பாங்க. அந்த சிறையில என்ன நடந்தது அப்படின்னா, ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் சீமானவர்களும் சந்திச்சப்போ அங்கேயும் போய் இவங்க அரசியல் பேசியிருக்காங்கன்றது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. சின்ன சின்ன பசங்களை, என்ன 17-18 வயசு பசங்களை இந்த மாதிரி இது பண்ணிட்டாங்க, கஞ்சா அடிச்சிட்டாங்க, அபிவி திருட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, சின்ன சின்ன பசங்களோட வாழ்க்கையை இந்த அரசு கெடுக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் மூர்த்தி என்ன சொல்லியிருக்காரு. அது வந்து சீமான் வந்து இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, சிறையில் இருந்த பெண் காவலர்கள் கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் எல்லாருமே வந்து சீமானை பார்த்துட்டு நின்றே இருக்காங்க. என்னமாச்சு நீங்க அண்ணே ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டுமா அண்ணே அப்படின்னா, அட ஆமா வந்து எடுத்துட்டு போமான்னு. அந்த 20 பெண் காவலர்களுமே வந்து சீமான் கிட்ட லைன்ல நின்று புழல் சிறைக்குள்ள நின்று போட்டோ எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா நீங்க ஒருத்தர் பேசுறாரு, ஒருத்தர் வந்து பழிவாங்கும் நோக்கத்துடன் அவர் மேல குண்டர் சட்டம் போட முடியும் என்பதை நீங்க அரங்கேற்றிட்டீங்கன்னா அரசாங்கம் எந்த அளவுக்கு இதற்கு துணை போகுது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பிரதான கேள்வியை வந்து வச்சாரு. கத்தி எடுத்து கொலை பண்றவனை விடுதலை பண்ணுவீங்க, கத்தி எடுத்து கொலை பண்றவனை 30-40 நாள் 90 நாள்ல வெளியே அனுப்புறீங்க. ஆனா கருத்தியலா பேசுறவனை பொய் வழக்குகள், பழைய வழக்குகள்னு போட்டு குண்டர் சட்டத்தை அடைக்கிறீங்க. சரி, ஜனவரி மாதம் வெளியே வந்துடுறாரு, பயப்படுற வரைக்கும் தான் ஒருத்தன் அமைதியாக நிற்பான். பயத்தினோட அளவு தெரிஞ்சிருச்சு, இவ்வளோ தாண்டா இது அப்படின்னு தெரிஞ்சு, இவ்வளோ தாண்டா சிறை அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான். உங்களை தான் வந்து சிறை வந்து குக்கிகளை தான் சிதைக்கும், போராளிகளை வந்து செதுக்கும். கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் தம்பி. வணக்கம். நலமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நேற்று வந்து சீமான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை புழல் சிறையில் நேரில் சென்று சந்தித்தார். அவர் சந்தித்த பிறகு அங்கு இருவருக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தைகள் என்னென்ன அப்படின்ற மாதிரியான பல கேள்விகள் மக்கள் மத்தியில இருக்கு. அதன் பிறகு சீமான் வெளியே வந்து ஒரு பிரஸ் மீட்டும் கொடுத்தாரு. இந்த அரசாங்கத்தின் அதிகார வரம்பு மீறல் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு, ஒரு அரசாங்கம் நினைத்தால் யாரையும் முடக்க முடியும் என்பதற்கு சாட்சியாக அமைந்திருக்கு அப்படின்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகளை நேரடியாக தாக்கினார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். இது குறித்து ஒரு முழுமையான அலசலாக இந்த காணொலியில பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நேற்று வந்து சீமான் அவர்கள் வந்து புழல் சிறைக்கு சென்று அண்ணன் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை சந்திக்க போயிருந்தாரு. இதை வந்து நம்ம ஒரு ரீகால் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா, டிஜிபி அலுவலகத்தில் அண்ணன் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இருந்தப்போ அந்த இடத்துல விசிகாவினர் வந்து தாக்க முயற்சிக்கிறாங்க. தற்காப்புக்காக அண்ணன் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கத்தி எடுத்து 2 பேரை கீறி விடுறாரு. இதுல கைது செய்யப்பட்ட அண்ணன் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் குண்டர் சட்டத்தால் அடைக்கப்பட்டாரு. இதை நீங்க எதுல பாத்தீங்க? காணொலிகள்ல பார்த்தேன். நீங்களும் பாத்தீங்க, நானும் பார்த்தேன், மக்களும் பார்த்தாங்க. அப்ப இதுல யார் மீது தவறுன்றது உங்களுக்கும் எங்களுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் கண்ணால பார்க்கும் போதே தெரியுது. அப்போ கைது செஞ்சு குண்டர் சட்டத்தில் அடைக்கும் பொழுது எல்லா எதிர்கட்சி தலைவர்களுமே தங்களுடைய எதிர்ப்புணர்வை, அரசு மீது இருக்கக்கூடிய எதிர்ப்புணர்வை எதிர்க்க கருத்தாக அறிக்கைகள் மூலயமாக சீமானவர்களாக இருக்கட்டும், அன்புமணியா இருக்கட்டும், இபிஎஸ்ஆ இருக்கட்டும், இபிஎஸ்லாம் அவரோட சுற்றுப்பயண மேடைகள்லேயே வந்து சொன்னார்னு நினைக்கிறேன். எடப்பாடி சொன்னார், அதுக்கப்புறம் அண்ணாமலையும் சொன்னார். எல்லா எதிர்கட்சிகளுமே அவங்களுடைய கருத்துக்களாக பதிவு பண்ணிட்டாங்க. அமைதி காத்தது கம்யூனிஸ்ட் கட்சிகள் உட்பட இடதுசாரி கட்சிகள் எல்லாமே அமைதி காத்தாங்க. அந்த இடத்துல தான் வந்து நம்ம ஒரு பெரிய கூட்டணி இருப்பீங்கன்றதுக்காக எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு போவீங்களான்ற ஒரு கேள்வியெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம். சரி, கைது பண்ணிட்டாங்க, குண்டர் சட்டத்தில் போட்டாச்சு. இப்போ அந்த குண்டர் சட்டத்தை முறிக்கணும், அந்த குண்டர்ஸை பிளாக் பண்ணணும், உடைக்கணும் அப்படின்றதுக்காக 2 அமர்வில் உட்காடுறாங்க. முதல் அமர்வில் உட்கார்றப்போ நாங்களே நேரில் போய் பார்த்தோம், அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த அமர்வில் நாங்கள் முடிஞ்சிரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 45-50 நாள் அந்த காலகட்டத்தில் சொல்லியிருந்தோம். தீபாவளி நேரம் கரெக்டா, தீபாவளிக்கு முன்னாடி வெளியே வந்துடுவாருன்ற மாதிரி இருந்தது. ஏன்னா அவங்க சேகரித்து வச்ச ஆவணங்கள், அத்தகைய ஆவணங்கள் எல்லாமே வந்து இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை தான் அப்படின்னு சொல்றதற்கான ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு ஆவணங்கள். இந்த நீதிபதிகள் முன்பு இதை வைக்கும் பொழுது அவங்களுக்கு கிடைச்ச இன்புட்ஸ் என்னன்னா, ஓகே இது ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக போட்டப்பட்ட ஒரு புட்டப்பு கேஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால்
பின்னாடி பேக் எண்டில் வேலை செஞ்சவங்க யாரு அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அந்த வேலை ரொம்ப ஸ்ட்ராங்கான இடத்துல இருந்து கொடுக்கப்பட்ட ஒரு வேலையா இருக்கு. அப்போ யார் கொடுத்துருப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுக்கு பிறகு அந்த குண்டாஸை பிரேக் பண்ண முடியல. திரும்ப 2வது சுற்று வரும்னு பார்க்குறப்போ அது வரல. அப்போ என்ன ஆகுது, இன்னைக்கு 95வது நாளாவது எல்லா எதிர்கட்சிகளும் மறந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை எல்லாரும் மறந்தாச்சு. 95 நாள் ஆயிடுச்சு. நமக்கு நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. எஸ்ஐஆர் வந்துருச்சு, நிறைய கரூர் இன்சிடென்ட் வந்துருச்சு, தொடர்ந்து எல்லாம் வந்துருச்சு, எல்லாரும் மறந்து போயிட்டோம். இப்போ இந்த நேரத்தில் சீமான் வந்து போன ஞாயிற்றுக்கிழமை சாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை முன்னெடுக்கிறார். சாதிவாரி கணக்கெடுப்பு, பஞ்சமநல மீட்பு, பட்டியல் வெளியேற்றம், இந்த தேவேந்திர குல மக்களுடைய பட்டியல் வெளியேற்றம், இந்த பொதுக்கூட்டத்தை முன்னெடுக்கிறார். இந்த பொதுக்கூட்டத்தை முன்னெடுக்கிறப்போ அவருக்கு என்ன தோணிருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா, ஏற்கனவே இதே ஒரு பொதுக்கூட்டத்தை திருப்பூரூர்ல எடுத்தாருன்னு நினைக்கிறேன். அதில் ஏர்போர்ட் மூர்த்தியோட பேச்சு அந்த மக்களை கவரும் விதமாக இருந்தது. இந்த பொதுக்கூட்டத்திலையும் எல்லாரும் பேசியிருந்தாங்க. ஆனால் என்னதான் எல்லாரும் பேசினாலும் அன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி பேசுகிறப்போ வந்த எதிர்ப்பு, இதே விசிகாவினர் அங்கே வந்து என்னென்னலாம் பண்ணாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். அன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தியை இதே போல் இன்னொரு இந்த ராவணா அவர் நடத்தின ஒரு நிகழ்ச்சியில் வந்து ஐயா திரு குணா ஐயா அவர்கள் வந்தார். குணா ஐயா மேடையிலேயே சொல்லியிருந்தாரு, நம்ம இந்த இடத்துல ரொம்ப ஒருத்தரை மிஸ் பண்றோம்னா அது திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள், அந்த மூத்த தமிழ் தேசியவாதிகள் கூடிய அப்படி சொல்லியிருந்தார். அப்போ ஏர்போர்ட் மூர்த்தியை ஒரு இடத்துலையும் நாம் தமிழ் கட்சியும் தமிழ் தேசியவாதிகளும் அந்த இடத்துல அவங்கள மிஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல சீமானுக்கு இன்னொரு, ஏற்கனவே சீமான் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. நாங்கள் ஒரு 45 நாளுக்கு முன்னாடி அவர் போய் பார்க்குறப்பவே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சீமான் வந்து நேரம் கேட்டுட்டு இருக்காரு, உள்ளே போக போகிறாரு, பார்க்க போகிறாரு. அப்போ காவல்துறை நேரத்தை மறுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வேணால் நாளைக்கு போவோம், அடுத்த வாரம் போகணும்னு. அதே மாதிரி நாம் தமிழரும் ஷெடியூல் போட்டு அந்த ஷெடியூலில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த நேரத்தை பார்த்தே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் சீமான் என்ன பண்ணுறாரு, வந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு. கேட்குறப்போ காவல்துறை தரப்புலேருந்து சொல்லப்படுறது என்னன்னா, நம்ம வந்து தனியாக ஒரு ஸ்பெஷல் ஒரு கெஸ்ட் வராரு, இல்லை ஒரு விஐபி வராரு, போய் பார்க்கணும் அப்படின்றதுல அவங்க அலோவ் பண்ண தயங்குறாங்க. அதிலும் சீமான் வராருன்றப்போ அவங்க அதை அலோவ் பண்ணுறதுக்கு விரும்பலை. அப்போ சீமான் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மக்களோடு மக்களா எப்படி வந்து ஒரு மக்கள் வந்து இப்போ ஒருத்தர் என்னோட சொந்தக்காரர் உள்ள இருக்காரு அப்படின்னா மனு போட்டு போய் பார்க்குற ஒரு முறை இருக்கு. இந்த நாளில் மனு போட்டு போய் பார்க்குறாங்க. அதை முன்னெடுத்து சீமான் அவர்கள் மனு போட்டு போய் பார்க்குறாரு. இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல சீமான் மக்களோட மக்களாக கலந்துட்டார். லைனில் நிற்கிறாங்க அவங்க ஆட்கள், நின்று மனு போட்டு அண்ணன் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை நான் பார்க்க போகிறேன்றதுக்கான என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கும், ஆதார் கார்டு இருக்கும், மற்ற விஷயங்களெல்லாம் என்னென்ன எடுத்துகிட்டு போகணுன்றதை லைனாக எடுத்துகிட்டு போயிட்டு நின்று வாங்கி உள்ளே போய் பார்க்குறாரு. அந்த இடத்துல சீமான் மட்டும் போல, சீமானோடு சேர்ந்து பக்கத்தில் அக்கம் பக்கம் இருந்த நிர்வாகிகள் கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் அங்கே போய் குவிஞ்சிட்டாங்க. புழல் சிறையே வந்து ஒரு மாதிரி பரபரப்பாயிருச்சு. என்ன இது, ஏன் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, யார் வரப்போறா, யாராவது நாம் தமிழ் கட்சிக்காரங்க கைது பண்றாங்களா, ஏன் இவ்வளவு பேர் கொடியோட நிக்கிறீங்க, சீமான் அங்க இருக்க கூட சில பேர் சீமானே கைது பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியாம சீமான் வர போறாரு. சீமானை கைது பண்ண முடியாது இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல. அதாவது சிறையில இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன அந்த மாதிரி ஒரு தோற்றம் இருந்திருக்கும். அந்த மாதிரி இப்போ வந்து அந்த கொடியோட சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் அங்க நிக்கிறப்போ அங்க இருக்கிற காவல்துறைக்கெல்லாம் ஒரு பெரிய அச்சமும் பயமும் வந்துருச்சு. என்ன ஆச்சு, ஏன் இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ண போறாங்களா, போராட்டம் பண்ண போறாங்களா அப்படின்லாம் கேட்குறப்போ சீமான் வராரு. சீமான் வராரா, புழல் சிறைக்கா, யாரை பார்க்க போறாரு அப்படின்னு கேட்குறப்போ அண்ணன் திரு ஏர்போர்ட் மூர்த்தியை பார்க்க வராருன்னு. இப்போ தான் அங்கே இருக்கிற காவலர்களுக்கெல்லாம், ஓ ஏர்போர்ட் மூர்த்திக்கும் சீமானுக்கும் இவ்வளோ தொடர்பு இருக்கா, ஏர்போர்ட் மூர்த்திக்காக சீமான் இவ்வளோ இறங்கி போவாரா அப்படின்றது தெரிய வருது. ஏன் அப்படின்னா, அந்த இடத்துல அண்ணன் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நாம் தமிழ் கட்சியினுடைய நேரடியாக கட்சியில் இல்லைன்னாலும் கட்சிக்கு ஒரு பக்கபலமாகவும் ஒரு தளபதி போல, சீமானோட ஒரு தளபதி போல இருந்தவர் தான் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். அப்போது அவர் மனுக்கு லைனில் நின்று உள்ளே போகிறாரு. உள்ளே போனதுக்கப்புறமா சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கும், இப்படி தான் போகணும், இங்கே தான் நிற்கணும், இவ்வளோ தூரத்தில் தான் நின்று பேசணும் அப்படின்னு. நிறைய பேர் போய் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களாம் பார்த்துருக்காங்க. நாம் கூட போய் நேரில் போய் பார்த்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. நான் ஜெயிலில் ஒரு ஹியரிங்கு வந்தப்போ நம்ம கூட போய் பார்த்துருக்கோம். ஆனால் அதெல்லாம் தாண்டி அவர் மனசில் ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு சந்தோஷமும் திரு சீமான் அவர்களை பார்த்ததுக்கப்புறமா வந்திருக்கு. ஏன் அப்படின்னா, 90 நாள் கழிச்சு என்னை ஞாபகம் வச்சுட்டு ஒருத்தர் வந்து என்னை பார்க்குறான் பத்தியா, இதுதான் நன்றி உணர்வு. இதுதான் திரு சீமான் அவர்கள். பல இன்னலான சூழல்களெல்லாம் சீமான் அவர்கள் ஏர்போர்ட் மூர்த்திக்கு உறுதுணையாக நின்றுருக்காரு. அதே மாதிரி ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் சீமான் அவர்களுக்கு உறுதுணையாக நின்றுருக்காரு. இப்போ இவங்களுடைய நட்பு இந்த இடத்துல இன்னும் பெரிதாகுது. நிச்சயமா. இன்னொன்னு, ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களே இப்ப இருக்கக்கூடிய அரசியல் அந்த பரபரப்பான சூழல் போயிட்டு இருக்கு, களத்துல அண்ணன் தொடர்ந்து செயல்பட்டு இருக்காரு அப்படின்னும் போது சீமான் அவர்கள் நேரம் ஒதுக்கி நம்மள வந்து பாப்பாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அவருக்கு நிச்சயமா இருந்திருக்காது இல்லையா? ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில அவர் மக்களை நோக்கிய பயணம் தான் முக்கியம் அப்படின்றத உணரக்கூடிய, ஏன்னா இவரும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படின்னும் போது அந்த எதிர்பார்ப்போட இருந்திருக்க மாட்டாரு. இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்கள் சிறையில இருந்தாங்க. திரு சாட்டை துரைமுருகன் அவர்களோ, திரு இடும்பவன கார்த்தி அவர்களோ,
நிறைய பேர் நிறைய விஷயங்களுக்காக கைதாகிருந்தாங்க. ஒரு முறை கூட சீமான் நேரில் போய் பார்த்ததில்ல. நத்தம் சிவசங்கர் கூட நினைக்கிறேன் என்னை வந்து சீமான் சிறையில் வந்து பார்க்கலான்னு சொல்லி நிறைய கோவப்பட்டார், அப்படிலாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி இவருக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் தரணும் அப்படின்னா, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் சீமானுக்காக யூடியூப்களாக மேடைகளாக போய் சீமானுக்காக ஆதரவாக நின்று பேசி தமிழ் தேசியத்தினுடைய தவப்புதல்வன் எங்கள் அண்ணன் சீமான்னு சொன்ன ஒரு ஆள் ஏர்போர்ட் மூர்த்தி என்னுடைய பக்கபலமாக இருந்த ஒரு தளபதியை நான் அவ்வளோ சீக்கிரமாக விட்டு கொடுத்துருவேன்னா, இந்த அரசாங்கம் இன்னும் எத்தனை நாள் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை சிறையிலே வச்சிருக்கணும்னு நினைக்குது? நான் வந்து பார்த்துட்டு போயிட்டேன்னா அது அதோட முடிஞ்சிடும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கப்புறம் என் தம்பிங்க எத்தனை பேர் படம் எடுத்துகிட்டு வந்து மனு போட்டு பார்த்துட்டு போக போகிறான் பாரு அப்படின்னு ஒரு எச்சரிக்கையாக இது நடந்திருக்கு. அது அண்ணன் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே அது தெரியும். அப்படி இல்ல இந்த இடத்துல பாருங்க, இதுல இன்னொரு பார்வையாவும் பார்க்கலாம். ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து கட்டிங்காக, நோட்டுக்காக, சீட்டுக்காக வந்து விலை போயிட்டு கட்சியை அடமானம் வச்சுட்டு, அதாவது ஒத்தூதி பேசக்கூடிய கட்சிகள், அவங்களுக்கு சாதகமா நடந்துக்கக்கூடிய கட்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும், நியாயத்துக்காக இவரும் ஒரு அரசியல் கட்சி தலைவர், தன்னை முன்னிலைப்படுத்தணும் தான் எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரினுடைய அந்த மனப்பான்மை இருக்கும். அப்போ இவரையும் அறியாமல் திரு சீமான் அவர்களை வந்து அவர் ஒரு சிறந்த ஆளுமை என்று மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்து அதற்கான தலைவர் அவர்தான், நமக்கான தலைவர் அவர்தான் அப்படின்ற வேலைகளை திரு ஏர்போர்ட் மூர்த்தியரன் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல், அவருடைய ஒரே நோக்கம் என்னோடு ஒரு மக்கள் இருக்காங்க, என்னை சார்ந்த சில மக்கள் இருக்காங்க, அவர்கள் நலமாக இருக்கணும், அந்த மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு, அது மட்டும் இல்லாம ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்ற ஒரு மனப்போக்கோடு போராடக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நபராக தான் சீமானுக்கு ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணனும், ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு சீமானனும் இருந்ததால் தான் இந்த அளவுக்கு இந்த பாண்டிங் வந்து மிகப்பெரிய அளவுல இன்னமும் தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு மனப்பான்மையிலும் நம்ம பார்க்கலாம். ஒரு நல்ல செய்தியா சொல்றோம் என்னன்னா, இந்த பட்டியல் சமூகத்துக்காக போராடுகிற தலைவர்கள் எல்லாருமே வந்து சீமானை விரும்புறதுக்கான காரணம் என்னன்னா, பட்டியல் சமூகத்துக்காக போராடக்கூடிய தலைவர்களை மாற்று தலைவர்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா, 1000 தான் இருந்தாலும் இவன் அவன் தான் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட பார்ப்பாங்க. அவங்கள வச்சு அவங்கள ஒரு பகடக்காயாக பயன்படுத்தி கொண்டு அவர்களுடைய வாக்குகளை பறிக்க முயற்சிப்பாங்க. ஆனால் ஏற்கனவே நடந்த இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு, பஞ்சம நில மீட்பு பிரச்சனைகளில் அண்ணன் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பேசின ஒரு வரி என்ன வரின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமர் நல மீட்பு என்று யார் பேசுவாங்கன்னா பறையர்கள் பேசுவாங்க, யார் மத்தியில் பேசுவாங்கன்னா பறையர்கள் மத்தியில் பேசுவாங்க. ஆனால் இங்கே ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் சேர்ந்து ஒரு சமூகத்தினுடைய விடுதலைக்காக நிற்கிது. இங்கே தேவரும் நிற்கிறான், தேவேந்திரம் நிற்கிறான், வன்னியரும் நிற்கிறான், பறையரும் நிற்கிறான். இதுதான்டா சீமானோட வெற்றின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி சொன்னார். இப்போ நடந்த சாதிவாரி கணக்கெடுப்பு, பஞ்சமர் நல மீட்பு அந்த பொதுக்கூட்டத்தில் இதே போல் விநாயகம்னு ஒருத்தர் வந்து இதே பிரச்சனைக்காக நாங்கள் எல்லாரும் கூடியிருக்கோம், பட்டியல் சமூகத்து மக்களுடைய பிரதிநிதியா நாங்களும், பட்டியல் சமூகத்து மக்களுடைய பிரதிநிதியா இவங்களும் உட்காந்து கேட்பாங்க. ஆனா இங்க ஒட்டுமொத்த சமூகமும் சேர்ந்து ஒரு சமூகத்துக்காக போராடுறாங்க. இதாண்டா சீமானோட வெற்றின்றாங்க. இதுதாங்க அங்க பிரச்சனையே. இவனுடைய விடுதலை என்னன்னு மற்றவங்களுக்கு தெரியவே தெரியாது, இவனுடைய இயக்கம் என்னன்றது மற்றவங்களுக்கு தெரியவே தெரியாது, இவனுடைய பிரச்சனை என்னன்றது மற்றவங்களுக்கு தெரியவே தெரியாது. இவன் பிரச்சனை இதுதான்டா, அவன் நம்மளோட சொந்த ரத்தம்டா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களை அரசியல் படுத்தியது சீமான். அதை பிடிச்சிக்கிட்டு தான் இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி, விநாயகம் போன்ற பட்டியல் சமூகத்தினுடைய போராளிகள் எல்லாம் சீமானோட கரம் கோக்குறாங்க. நிச்சயமா இப்போ நம்ம திருமாவளவன் அவர்களை எடுத்துக்கிட்டா கூட, பறையன்னு சொல்லிட்டு சில ஊருக்குள்ள வருவான், அவனை வந்து காலில் கடக்கிறத கழட்டி அடிக்கணும்னு வெளிப்படையாக பேசியவர். பாத்தீங்களா, சொந்த சமூகத்துக்காரனே இப்படி நீ பேசின, அப்போ நீ ஓட்டு கேட்டு வரியே, யாருடைய சமூகத்தை சேர்ந்தவன்டா நீ அப்படின்னு அந்த மக்களை கேள்வி கேட்கக்கூடிய வகையில நடந்துக்கிட்டாரா இல்லையா? ஒரு கட்டத்துல இவங்க எல்லாருமே வந்து மறுதளிச்சுட்டு போற அளவுக்கு ஆயிட்டாங்க. என்னன்னா, இந்த விவகாரத்துல தூய்மை பணியாளர்கள் விவகாரத்தையும் நான் மட்டும்தான் பட்டியல் சமூகத்துக்காக போராடணுமா, நான் மட்டும்தான் பறையர்களுக்காக பேசணுமா, அதாவது அவர்களின் அடையாளம் என்று சொல்வதற்கு அந்த பிரதிநிதி தயங்குகிறார், அந்த பிரதிநிதி பின்வாங்குகிறார்னா எப்படிப்பட்ட ஆள்கிட்ட நம்ம ஆட்சி கொடுத்துருக்கோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொதுவான கட்சி, அது சாதி கட்சி அல்ல அப்படின்ற அளவுக்கு இவங்க தங்களை தாங்களே மறைத்து கொண்டு திராவிடத்து பின்னாடி ஒளிந்து கரைந்து போன கட்சிகளாக மாறிட்டாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி என்னதான் சீமான் மேடையில் பேசினாலும், என்னதான் தமிழ் தேசிய கருத்தில் பேசினாலும், புரட்சி தமிழகம் பறையர் பேரவைன்னு சொல்லி ஐயா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களுக்கு பிறகு பறையர் 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 என்ற வார்த்தையை அதிகமாக உச்சரித்த ஒரு நபராக அண்ணன் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை பார்க்குறோம். அதனாலேயே
சீமான் அவருடைய கையை இறுக பற்றி பிடிக்கிறார். ஏங்க, ஒரு நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பெரிய மாநாடு எதுன்னா இணை எழுச்சி மாநாடு, மாவீரர் நாள் மாநாடு. அந்த மாவீரர் நாள் மாநாடுல மாட்டுக்கறி உணவு அரசியலை பத்தி சீமான் அவர்கள் பேசுறாருன்னா அது யாருக்காக பேசுறாருன்றது ஒட்டுமொத்த சமூகத்துக்குமே தெரியும். அப்போ அந்த உணவு அரசியல் அடிப்படை கூட புரியாம நான் சைவம் தான் சாப்பிடுவேன்னு சொல்லி எஸ்கேப் ஆகிற தலைவர்கள்லாம் இங்க இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி அந்த சிறையில் என்ன நடந்தது அப்படின்னா, ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் சீமான் அவர்களும் சந்திச்சப்போ அங்கேயும் போய் இவங்க அரசியல் பேசியிருக்காங்கன்றது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. சின்ன சின்ன பசங்களை, என்ன 17-18 வயசு பசங்களை இந்த மாதிரி இது பண்ணிட்டாங்க, கஞ்சா அடிச்சிட்டாங்க, அபிம் திருட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்கன்னு சின்ன சின்ன பசங்களோட வாழ்க்கையை இந்த அரசு கெடுக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் மூர்த்தி என்ன சொல்லியிருக்காரு. அது சீமான் இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, அண்ணா நான் கண்டிப்பாக உங்களோட உறுதுணையாக இருப்பேன், நீங்கள் விரைவில் வெளியே வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீமான் வெளியே. இப்போ சீமான் உள்ளே போகிறார்ல, இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிறையில் ஒரு முக்கியமான இன்சிடென்ட்டு. சிறையில் இருந்த பெண் காவலர்கள் கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் எல்லாருமே சீமானை பார்த்துட்டு நின்றே இருக்காங்க. என்னம்மாச்சு அப்படின்னு. அண்ணே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டுமா அண்ணே அப்படின்னாங்க. அட வாமா எடுத்துகிட்டு போமானதுக்கு அந்த 20 பெண் காவலர்களுமே சீமான்கிட்ட லைனில் நின்று புழல் சிறைக்குள்ளே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எந்த சிறையிலையாவது ஒரு பெண் காவலர்கள் சீமான்கிட்ட ஏதோ ஒரு தலைவர் உள்ள போகிறாங்கன்னா ஃபோட்டோ எடுப்பாங்களா? ஏன் சீமானோடு நின்று பெண் காவலர்கள் ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னா, இவன் நம்ம அண்ணன்டா, நமக்காக பேசுகிறோம், நம்ம மக்களுக்காக பேசுகிறோம், மண்ணுக்காக பேசுகிறவன், மக்களோட மக்களாக நின்று மனு போட்டு ஒரு தலைவரை பார்க்கக்கூடிய வேண்டாயவன் சொல்லிட்டு தான் அந்த ஆர்வமும் பாசமும் அந்த பெண் காவலர்களுக்கு வருது. இந்த இடத்துல மட்டும் இல்லைங்க, பல இடத்துல நீங்கள் எங்கே போனாலும் பெண் காவலர்கள் சீமான் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்க முடியாதான்னு ஏங்கினவங்கலாம் இருக்காங்க. ஆண் காவலர்கள் வேணா அந்த வெறப்பா நின்று சீமானா என்னதான் இருந்தாலும் நம்ம போலீஸு அப்படி இல்லை, பொது இடங்கள்ல சில நேரங்கள்ல அதை வெளிப்படுத்த முடியாது. ஏன்னா அங்க மாற்று கட்சியை சேர்ந்தவங்க இருப்பாங்க, மாற்று அரசியலை ஆதரிக்கக்கூடியவங்க இருப்பாங்க. இப்ப சீமானுடன் நின்று போட்டோ எடுக்கும் போது நீ அரசு அதிகாரி தானே, எதுக்கு இந்த மாதிரி வேலை பார்ப்பேன்னு கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி கொஞ்சம் வெறப்பா தங்களை காட்டிப்பாங்க. ஆனா பெண் காவலர்கள் எங்க இருந்தாலும், அது பொதுக்கூட்டமாக இருந்தாலும் அண்ணனை ரசித்து பார்க்குறது, நின்று பார்க்குறது, அண்ணன் பேச்சை கேட்குறது, இந்த விஷயங்களெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா அது காரணம் தான், அண்ணன் எப்பவுமே காவலர்களை எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்ததில்லை. என்னதான் அரசாங்கத்தை திட்டினாலும், என்னதான் பண்ணாலும் என் தங்கச்சிங்க பாவம், என் தம்பி பாவம் ரோட்டில் நின்றுருக்காங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு படம், அந்த படத்தில் அந்த பெண் காவலர்களுக்கு ரொம்ப ஆதரவாக ஒரு படத்தில் அண்ணன் நடிச்சிருப்பார். அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப டச்சா இருக்கும். இது ஒண்ணு. இன்னொன்னு நீங்க பாப்பீங்க, தொடர்ந்து சீமான் அவர்களின் பொதுக்கூட்டம் அந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் இந்த பாதுகாப்புக்கு வராங்க இல்லையா போலீசார், அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சியா சீமான் அவர்களினுடைய பேச்சை கேட்கும் போது ஒரு புத்துணர்ச்சியா இருப்பாங்க. ஐயோ நம்ம இங்க பாதுகாப்புக்காக நிக்கிறோம், இத்தனை மணி நேரம் நிக்கிறோன்ற அந்த உழைப்பையும் தாண்டி முதல்ல நிக்கவே மாட்டாங்க. கடைசி அந்த மாவீரர் நாள் கூட்டத்துல பாத்தீங்கன்னா சைட்ல சேர் அடிக்கி காவலர்கள் உட்காந்துட்டு இருந்தாங்க. மற்ற கூட்டங்கள் எல்லாம் நின்றுட்டே இருக்கணும். ஆனா இங்கே அவங்க ஏற்கனவே வச்சிருக்காங்க பாதுகாப்பு படை, மெய்க்காவலர் படை, அந்த படை இந்த படைன்னு வச்சிருக்காங்க. அவனே ஒருத்தரும் ஒரு படை மாதிரி அவனே தயாராகி உட்காந்துருவான். அவன் யாரும் நின்று விசில் அடிக்க மாட்டான், பேனர் மேல ஏறலாமா சேர் மேல ஏறலாமாலாம் பார்க்க மாட்டான், அவன் கம்முன்னு உட்காந்து. இருந்தாலும் அரசாங்கத்தின் கடமை பாதுகாப்புக்கு அனுப்புவாங்க இல்லையா? அந்த காவலர்களே நீங்க பாத்தீங்கன்னா இதுவரையும் கவனிக்கலன்னா கூட இனிமேல் பொதுக்கூட்டங்கள்ல கவனிச்சு பார்க்கட்டும் மக்கள். அப்போ அவங்களே ஒரு ஆர்வமா புத்துணர்ச்சியா அவர் பேசுறதை கேட்டு சிரிக்கக்கூடிய அந்த புன்முறுவலோடு தான் இருப்பாங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. அப்ப இந்த இடத்துல அவங்க வெளிப்படுத்தினது அப்படின்றது ஒரு வாய்ப்பா அவங்களுக்கு கிடைச்சதுல மிக மகிழ்ச்சி அப்படின்னே சொல்லிட்டு போலாம். இப்போ சீமான் அவர்களினுடைய பிரதான கேள்வி ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை பார்த்துட்டு வந்த பிறகு என்னன்னா, பேசினாலே குண்டர் சட்டம் போடுவீங்களா? அப்ப இந்த ஜனநாயகத்துல பேசுவதற்கோ எழுதுவதற்கோ கருத்து சுதந்திரம் என்பதே நீங்க தடை செய்றீங்க அப்படின்றது தானே அர்த்தம். உதாரணத்துக்கு பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது, கனிம வளங்களை திருடுறாங்க, கொலை செஞ்சுட்டு 30 நாள்ல அது நிரூபிக்கப்படலைன்னு வெளியில வரக்கூடிய சூழ்நிலைகள் கூட இந்த சட்டத்துல பாசிபிளாக இருக்கும் போது, ஆனா நீங்க ஒருத்தர் பேசுறாரு, ஒருத்தர் பழிவாங்கும் நோக்கத்துடன் அவர் மேல குண்டர் சட்டம் போட முடியும் என்பதை நீங்க அரங்கேற்றுறீங்கன்னா அரசாங்கம் எந்த அளவுக்கு இதற்கு துணை போகுது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பிரதான கேள்வியை வச்சாரு. இன்னொன்னு விசிகா சொல்றாங்க, எங்களுக்கு அதிகாரம் மிக வலிமையானது, அதனாலதான் நாங்க எம்எல்ஏ ஆகணும், சும்மா நாங்களும் தேர்தலில் போட்டிட்டு தோல்வி அடையணும்ன்றதெல்லாம் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்களே. அப்ப நீங்க 4 சீட்டு 4 எம்எல்ஏ இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எம்எல்ஏக்களை வைத்து இந்த மாதிரி அக்கிரமங்களை செய்வதற்காக தான் நீங்க இந்த எம்எல்ஏக்களை வைத்திருக்கீங்களா? அப்ப உதாரணமாக உங்களை மக்கள் பிரதானமாக தேர்வு செய்து விசிகாவினுடைய தலைவரை முதல்வர் ஆக்கினால், நாடகே நீங்க பாத்தீங்கன்னா என்ன சட்டத்தை வைத்து, அதாவது அதிகாரத்தை வைத்து, அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி என்ன நடவடிக்கை வேணா ஒருத்தர் மீது எடுக்க முடியும் என்பதை நிரூபித்து காட்டுவீங்களா அப்படின்ற பல கேள்விகள் அடுக்கடுக்கா எழுதா இல்லையா? ஒரு சாதாரண இப்ப நம்ம அந்த
என்ன சொல்றது, இந்த பாலியல் குற்றத்துல இப்போ அந்த அண்ணா யூனிவர்சிட்டில இருந்து பல பிரச்சனைகளை நம்ம வந்து சந்திச்சுட்டு வரோம். அதெல்லாம் பிரேக் ஆகி வெளியே வராங்க அவங்கெல்லாம். அப்போ அவர்களுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து இவ்வளவு சுதந்திரம் கொடுக்கும்போது, ஒருத்தர் பேசினாரு, உன்னை அரசியல்ல எதிர்த்து பேசினாரு அப்படின்னும் போது நீ அவரை தூக்கி இந்த, அதுவும் இந்த முக்கியமான காலகட்டம், தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த காலகட்டத்துல தூக்கி உள்ள வச்சு வாயே திறக்க முடியாம கருத்து சுதந்திரத்தை, ஒரு நபரினுடைய கருத்து சுதந்திரத்தை பறிக்க முடியும் அப்படின்னு ஒரு அரசாங்கம் செயல்படுதுன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் அவர்களுக்கு நடக்கலாம், நாளைக்கு தேர்தல் நெருங்கக்கூடிய வேலையில எத்தனை பத்திரிகையாளர் இந்த மாதிரி முடக்கப்படுவாங்கன்ற கேள்விகள் இருக்குல்ல. எத்தனை அரசியல் கட்சி தலைவர்கள் இப்படி கருத்துக்களை உடைத்து பேசக்கூடியவர்களை நீங்கள் இந்த மாதிரி அதிகாரத்தை வைத்து துஷ்பிரயோகம் செய்து அவர்களை நீங்கள் வந்து பழிவாங்குவீங்க அப்படின்ற கேள்விகள் தொடருது இல்லையா? இதற்கான பதில்லாம் வந்து நமக்கு இனிமே கிடைக்காம தான் இருக்கு. ஆனா தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது மக்கள் இதை வந்து எளிமையா கடந்து போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்க்கணும். ஆனா இன்னொரு விஷயம் இதுல என்ன, கெட்டதுலயும் ஒரு நல்லது என்ன அப்படின்னா, திரு ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் அவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருச்சு. ஏற்கனவே வந்து இந்த மக்களுக்காக ஏதாவது நல்லதை செஞ்சிடணுன்ற ஒரு துடிப்போடு இருந்தாரு. இவங்க அந்த துடிப்பை அடக்க நினைத்த அந்த தருணம், அந்த துடிப்பு மேலும் அதிகமாகி எப்போ வேணா வெளியே வந்துருவாரு. வெளியே வந்த பிறகு அந்த அரசியல் வீரியம் அதிகமாகிடும். என்னையா நீ 10 மேடையில் இன்னைக்கு பேசுனதுக்கு தானே என்னைய நீ தூக்கி உள்ள போட்ட, நான் இன்னும் 100 மேடைகள்ல பேசுவேன், இன்னும் என் மக்களுக்கான கருத்துக்களை வெளிப்படையா உடைச்சு பேசுவேன், என்னை எதிர்க்கிறவன் எதிர்த்து பாரு அப்படின்ற தைரியத்தோடு ஒரு களத்துல வந்து நடமாடுவாரு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்ற அளவுக்கு தான் இந்த விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தருணமா இருக்கு. இதுல சீமான் சொன்ன அந்த விஷயம் தான், அதிகாரம் ரொம்ப கொடுமையானது, அதுக்கப்புறம் இந்த 30 நாள்ல வெளியே வருது, இதெல்லாமே வந்து உண்மையிலேயே நடக்கிற ஒரு விஷயம் சமூகத்துல. இதெல்லாம் தாண்டி சீமான் வந்து பார்த்துட்டு போனதுக்கு அப்புறமா ஏர்போர்ட் மூர்த்திக்கு இன்னொரு பெரிய ரீச் வந்து கிடைச்சிருக்கு. இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி உள்ளதான் இருக்காருன்றத லைம் லைட்ல வச்சிருக்காரு சீமான். இப்போ ஏற்கனவே ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கைது செய்யப்பட்ட பொழுது ஏர்போர்ட் மூர்த்திக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தலித் அமைப்புகள் எல்லாம் சென்னையில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை கலெக்டர் ஆஃபீஸ்க்கு எதிரில் முன்னெடுத்தாங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக நீர்த்து போக செய்யுது. இப்போ திரும்ப சீமான் அவர்கள் போய் பார்த்துருக்காருன்றப்போ மீண்டும் ஒரு மிகப்பெரிய தலித் அமைப்புகளுடைய ஒரு ஆர்ப்பாட்டம், அதாவது ஏர்போர்ட் மூர்த்திக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தலித் அமைப்புகள் சேர்ந்து நடத்த போகிற ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தில் பிரதானமாக ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை விடுதலை செய்யணுன்ற ஒரு கோரிக்கை வைக்கப்படவிட்டது. இன்னொன்று, தலித் தலைவர்களை பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கு எதிராக வழக்குகள், பொய் வழக்குகள் போடப்பட்டு அவர்களை சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதானமான விஷயங்களை தான் வச்சு பேச போகிறாங்க. இதில் சீமான் அவர்கள் சொன்ன விஷயம், அந்த அதிகாரம் வந்து ரொம்ப கொடுமையானது அப்படின்னு சொல்கிறதுங்க. அதிகாரத்துக்கு 2 தான் இருக்குது, நீண்ட கால்களும் அகண்ட வாயும் இருக்கு. நீண்ட கால்களை வைத்து தன்னை எதிர்க்கிறவர்களை நசுக்கும், அதை தன்னுடைய அகண்ட வாயால் நியாயப்படுத்தும். இதுதான் அதிகாரம். அம்பேத்கர் சொன்ன அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் எல்லாமே எளிமையானதுன்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு அதிகாரம் இப்படி இருக்கு. இவர் நம்ம நபிகள் நாயகம் சொல்ற ஒரு காலம் வரும், அந்த காலகட்டத்தில் நல்லவர்கள் எல்லாம் அக்னி துண்டுகளை கையில் வைத்து வாழ்வதை போல வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவார். இப்போ நல்லவர்கள் கையில் ஆட்சி இருந்த பொழுது இந்த அதிகாரம் வலிமையாக இருந்தது, அந்த அதிகாரம் மக்களுக்கானதாக இருந்தது. இப்போ என்னைக்கு வந்து இந்த மற்றவங்க கிட்ட ஆட்சி போச்சோ, இந்த ஆட்கள் கிட்ட ஆட்சி போச்சோ, அன்னைக்கே இந்த அதிகாரம் கொடுமையானதாக மாறிவிட்டது. இது அதிகாரமா இல்லை மற்றதா அப்படின்ற அளவுக்கு ஒரு கேள்வி நமக்கு எழ ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த அதிகாரத்தை வைத்து ஒவ்வொருவருடைய வாயும் நீங்கள் பூட்டிட்டீங்க, ஒருத்தரையும் சிறையில் அடைச்சிட்டிங்கன்னா அவர்களுடைய கருத்துக்கள் உங்களுக்கு எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுது. அவங்களுடைய கருத்தையே முடக்கிட்டீங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா ஏர்போர்ட் மூர்த்தியோட கருத்தை முடக்கிட்டீங்க. அந்த கருத்தை முடக்கிட்டா நம்ம ஜெயிச்சிடலாம். பூனை கண்ணை மூடினா பூலோகமே இருண்ட மாதிரி ஒரு தோற்றம் அதுக்கு வருமா? அந்த மாதிரி தான் ஒருவரினுடைய கருத்தை முடக்கிட்டா நம்ம ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு பழமொழிக்கான ஒரு இப்போ எவ்வளோ நாள் நீங்கள் கருத்தை முடக்கிடுவீங்க, எவ்வளோ நாள் ஒருத்தரோட பேச்சை முடக்கிடுவீங்க? கத்தி எடுத்து கொலை பண்ணுறவனை விடுதலை பண்ணிடுறீங்க, கத்தி எடுத்து கொலை பண்ணுறவனை 30-40 நாள் 90 நாளில் வெளியே அனுப்பிடுறீங்க. ஆனால் கருத்தியெல்லாம் பேசுகிறவனை பொய் வழக்குகள், பழைய வழக்குகள்னு போட்டு குண்டர் சட்டத்தில் அடைக்கிறீங்க. சரி, ஜனவரி மாதம் வெளியே வந்துடுறாரு. ஆமா, ஜனவரி 2, 3 அந்த 5 காலகட்டத்துக்குள்ள வெளியே 8ஆம் தேதிக்குள்ள வந்து வெளியில வந்துருவாரு. வந்த பிறகு என்ன பண்ணுவீங்க? அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கேட்காம இருப்பாங்களா? பேசுவாங்கல்ல, என்னென்ன பேச போறாங்க, பல தரவுகள், இன்னும் நிறைய தரவுகள். நிச்சயமா என்ன நடந்ததுன்றத முதல்ல சொல்ல மாட்டாரா? அங்க என்ன நடந்தது, என்ன பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குன்றதே அவர் உடைத்து பேசக்கூடிய நபர் தான். ஒரு சிறைனா அந்த சிறைக்குள்ள என்ன நல்லா இருக்குன்னு ஒரு பெரிய அனுபவத்தை கொடுத்துட்டீங்க. ஒருத்தருக்கு பயம் காட்டிட்டே இருக்கலாம்,
ஆனால் அந்த பயத்தினுடைய அளவு இவ்வளோதான் தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் பயப்படுவான்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இன்னும் வேகமாக ஏறி அடிக்க தான் ட்ரை பண்ணுவானே தவிர பயப்பட மாட்டான். பயப்படுற வரைக்கும் தான் ஒருத்தன் அமைதியாக நிற்பான். பயத்தினுடைய அளவு தெரிஞ்சிருச்சு, இவ்வளோ தாண்டா இது அப்படின்னு தெரிஞ்சு, இவ்வளோ தாண்டா சிறை அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான். உங்களை தான் வந்து சிறை வந்து பொறுக்கிகளை தான் சிதைக்கும், போராளிகளை வந்து செதுக்கும் நிச்சயம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படி போராளிகளை நீங்கள் சிறைப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா அது நீங்களே உங்களுக்கு கடைசி எழுத்துக்களை எழுதிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படி ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை இன்றைக்கி சிறைப்படுத்திட்டீங்க, நாளைக்கு வெளியே வந்து இதே திராவிடத்திற்கு எதிராக இதே பொய் தலித்திய அரசியல் பேசக்கூடிய இயக்கங்களுக்கு எதிராக பேசுவார். அப்போ என்ன பொய் வழக்கு போடுவீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் என்ன? அவதூறு பேசுவீங்க, செருப்பு தூக்கி அடிப்பீங்க, இவ்வளோதானே. ஆனால் மேடைக்கு மேடை உங்களுடைய பொய் அரசியலை, மேடைக்கு மேடை நீங்கள் செஞ்ச அவதூறு அரசியலை, மேடைக்கு மேடை தலித் மக்களை வைத்து வாங்கின ஓட்டுகளில் செஞ்ச மற்ற விஷயங்களை இவர் எடுத்து பேச தான் போகிறாரு. சீமானுக்கு ஆதரவாக ஓட்டு கேட்க தான் போகிறீங்க. நாளைக்கு சீமான் அவர்களே நம்ம மேடையில் பேசினால தான் கைது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. பழைய சமூகத்தினுடைய பிரதிநிதியாக ஒருவேளை ஒரு முக்கியமான விசிகாவினர் நிற்கக்கூடிய பகுதிகளில், இல்லை விசிகா கூட விட்டுருங்களேன், எதுக்கு நம்ம அவங்களே ஒரு இனத்துக்குள்ளேயே எதுக்கு சண்டையை இது பண்ணி விடணும், நாம் தமிழர் மேடைகளில் ஒரு வாய்ப்பை கொடுத்து ஒரு வேட்பாளராக, ஒரு ஸ்டார் வேட்பாளராக ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நிற்க வச்சுட்டா என்ன பண்ணுவீங்க? ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகிட்டாருங்க, உள்ளே வந்துட்டாருங்க. அன்றைக்கி பேசுகிறப்போ எல்லாம் இந்த நாடே கேட்கணும் தானேங்க. இன்றைக்கி யூடியூப்பில் பேசுகிறாரு, அவருடைய பேச்சை முடக்கணும்னு சொல்லிட்டு சிறைப்படுத்தின நீங்கள் நாளைக்கு சட்டமன்றத்தில் பேச போகிறாங்க. இப்படி பல பேர் பேசியிருக்காங்க. எத்தனை பேரை நீங்கள் என்ன வச்சு முடக்கினாலும், என்னதான் குப்பையை வந்து நீங்கள் மண்ணு போட்டு மூடினாலும் அது புகஞ்சாவது வெளியே வந்துருமா, வெளியே வராதா? அப்படிதான் இவர்கள் எல்லாம். சீமானையும் இதே போல தான் சிறையில் வச்சு அடைச்சி பார்த்தீங்க. சின்ன சீமான் சொல்லுவார், நான் சின்ன மீனாக இருந்தப்போ ஐயா கருணாநிதி அவர் என்னை போட்டு கூண்டுக்குள்ளே அடைச்சி வைப்பார். நான் பெரிய திமிங்கலம் ஆகிட்டதுக்கப்புறம் அவங்க பையனால் என்னுடைய ஆட்டத்தை தாங்க முடியல, இந்த கடலே என் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படின்னு. ஏன்னா இப்போ வந்து சிறையில போடுறது, அதை நான் சொன்னல, இந்த சிறையில போட்டதுல நம்ம பாதகத்தை தாண்டி சாதகம் அப்படின்னா இதுதான். நீங்க சொன்னது போல எல்லா அரசியல் கட்சி தலைவர்களினுடைய பார்வையிலும் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பார்க்கப்பட்டார். அவருடைய கருத்தியல் கொண்டு போய் சேர்க்கப்பட்டது. அப்போ அந்த மக்களுக்கான நீதியை பெற்று தருவான்னு அந்த மக்களுடைய மத்தியிலையும் ஒரு நம்பிக்கை எழுந்தது இல்லையா? இது வீரியமாக இருக்கும்ன்றது தான் இதுக்கப்புறமும் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஆகவே ஜனவரி 8 அந்த தேதிகளுக்குள்ள வந்து திரு ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் அவர்கள் வெளியே வந்து இந்த மக்களுக்காக, எந்த மக்களுக்காக போராடணும், அவர்களுக்கு நல்லது செய்யணும் என்று அவர் காத்துட்டு இருக்காரோ அந்த பணியை அவர் தொடர்ந்து மென்மேலும் சிறப்பாக செய்வார், வீரியத்தோடு செய்வார். குறிப்பாக சீமான் அவர்களினுடைய பலத்தோடு 2026 தேர்தல் அந்த களத்துல வந்து பாத்தீங்கன்னா மிகவும் புத்துணர்ச்சியோடு செயல்படுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இதுல என்னன்னா, நம்ம வந்து ஏற்கனவே 2-3 காணொலி வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சம்மந்தப்பட்டு பேசியிருக்கோம். பேசுறப்பெல்லாம் கீழே வந்து இந்த ஒரு சிலர் பேரெல்லாம் குறிப்பிட விரும்பல, அவங்க வந்து அசிங்கமாக பேசுறது, ஏர்போர்ட் மூர்த்திகிட்ட காசு வாங்கிட்டீங்க என்னடா அவங்களுக்குலாம் இது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது. ஏங்க, அதிகாரத்துக்கு எதிராக யார் குரல் கொடுத்தாலும் அவர்களுக்கு நாம் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். அதிகாரத்திற்கு எதிராக யார் குரல் கொடுத்தாலும் இவர்கள் யாரெல்லாம் நசுக்கிறார்களோ அவருக்கு எதிராக ஒரு ஊடகவியலாளராக நம்ம ஆதரவு கொடுக்க வேண்டும். அப்படிதான் நம்ம ஆதரவு கொடுக்கணுமே தவிர அவர் ஒன்றும் நமக்கு பொட்டியாக நமக்கு கொடுக்கல. ஒரு தார்மீக ஆதரவு, ஒருத்தரை முடக்கி 90 நாளுக்கு நீங்கள் வைப்பீங்க, காரணம் பேசிட்டாருன்றதுக்காகவே வைப்பீங்கன்னா சக ஊடகவியலாளராக நாம் அவருக்கு ஆதரவு கொடுக்கணும். சக ஊடகவியலாளர்னா எதிரில் உட்காந்து நாம் பல பேட்டி எடுத்திருக்கோம். அப்போ அவருக்கு நம்ம ஆதரவு கொடுக்கலன்னா வேற யாரு கொடுப்பான்ற ஒரு தார்மீக முடிவுல தான் நம்ம ஆதரவு கொடுக்கணும். கீழே வந்து இதை பண்ணிட்டியா, அதை பண்ணிட்டியா, அவர் கூட இருந்துட்டியா, அவருக்காக முட்டு கொடுத்து பேசுறியா, யாரும் தெரியுமா, நீ யாரு தெரியுமா, உன் குடும்பம் என்னென்ன பண்ணிட்டு இருந்து தெரியுமா, இப்படி எல்லாம் பேசுறது. ஒரு ஜனநாயக கட்சியாக இருந்து கொண்டு அந்த கட்சியில ஜனநாயகம் ஜனநாயகம் ஜனநாயகம்னு மூச்சுக்கு 300 தடவை பேசக்கூடிய நபர்கள் அவரோட இருந்துட்டு, அந்த நபர்களா இருந்துட்டு நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க, உங்களுடைய தரத்தை நீங்களே குறைச்சிக்கிறீங்கன்னு அர்த்தம். நிச்சயமா. இன்னொன்னு, அந்த நீதிபதிக்குன்னு ஒரு விசாரணை குழு ஒண்ணு இருக்கும். அவங்க வந்து இந்த தடயங்களை பார்த்துட்டு, விடயங்களை பார்த்துட்டு இது உண்மையானதா இல்ல புனையப்பட்ட ஒரு வழக்கா அப்படின்றதெல்லாம் ஆய்வு செய்வாங்க. அப்ப அந்த குழுக்கே வந்து பாத்தீங்கன்னா இங்க மதிப்பில்லாமல் இருக்கு. ஏன்னா ஒரு சாதாரண மனிதனால இந்த விஷயங்களை பார்த்து இது பொய்யா இருக்கு, ஜோடிக்கப்படுது அப்படின்னும் போது அதை விசாரிக்கக்கூடிய அந்த குழுவுக்கு அது தெரியாதா அப்படின்ற பல கேள்விகளை சீமானவர்கள் ஆதாரபூர்வமாக கேள்விகளாகவே அவர் வந்து வெளியிட்டாரு. எனக்கு என்னன்னா, இதெல்லாம் பாக்குறப்போ இவர் தற்காப்புக்கு தான் தாக்குனாரு டிஜிபி அலுவலகத்தில். இதே மாதிரி தற்காப்புக்காக இன்னொரு தலைவர் வந்து கோர்ட் வாசலில் தாக்குனாங்கல்ல, அவரையும் பிடிச்சி ஒரு 90 நாள் உள்ள போடுங்களேன் குண்டா சட்டத்தில். அவர் எப்படி நம்ம இல்ல தலைவர் தானே, தலைவரின் தளபதிகள் தான் யாருக்காங்க அம்பு வந்து
குற்றவாளியா, எய்தவன் குற்றவாளியா? எய்தவன் தானே குற்றவாளி. எய்தவன் யாரு? உள்ளே உட்காந்துருந்த தலைவர் தானே. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 90 நாள் நீங்கள் உள்ளே போயிட்டு வாங்களேன். எப்படி ஒல்லியா வரீங்களா, மீசெல்லாம் வெள்ளையாகுதா, இல்லை கொஞ்சம் கீழே இறங்குதா, தூக்கிட்டு தான் இருக்கா? யாருகிட்ட சொல்றீங்க? பொதுவாக சொல்கிறேங்க. அதிகாரம் அவங்க கையில இருக்குங்க. இவர் அவருன்னு குறிப்பிட்டுலாம் சொல்லலை, நான் பொதுவாக சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஒரு சம்பவம் அங்கேயே நடந்தது. தற்காப்புக்காக நாங்கள் தாக்கணும்னு தானே சொன்னீங்க. ஒரு தலைவருடைய பாதுகாப்பு மிக முக்கியமானதல்லவா அப்படின்னு சொல்லி 2-3 குட்டி இழந்து போயிட்டு, குட்டின்னா சிறுத்தை குட்டின்னு கூட வச்சுக்கோங்களேன், இழந்து போயிட்டு தாக்குச்சு. குண்டர் சட்டத்தில் போடுங்க. இதே நீதிபதிகள், இதே காவல்துறை, இதே அரசாங்கம், இதே நீதிமன்றம், இருக்கிறதுலே உச்சபட்ச பாதுகாப்பு இருக்கக்கூடிய நீதிமன்ற வளாகம், அதுவும் உயர் நீதிமன்ற வளாகம் நடந்ததா இல்லையா? போடுங்க, ஒரு 90 நாள் போடுங்க. உனக்கு வந்தா அது தக்காளி சட்னி, அவங்களுக்கு வந்தா அது ரத்தம், இப்படிதான் நீங்க பார்த்துட்டு போனோம். எதுக்கு இந்த டைலாக்லாம் படத்துல சொல்றாங்க? இதெல்லாம் ஒப்பிட்டு மக்கள் பார்க்கணும். அந்த மாதிரிதான் நீங்க எடுத்துக்கிட்டு போனோம். சரி, ஓகே, இதோட நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆழமா பேசணும் அப்படின்னா நம்மளை திட்டுவதற்கே ஒரு படை உள்ள வந்துரும். ஆகவே அடுத்த காணொலியில் நம்ம பல விஷயங்களை பத்தி பேசலாம். நன்றி. நன்றி.